பதினெண் சித்தர் போற்றிகள், குருநாதர் திருவடி போற்றிகள். இன்றைய பதிவில் நம்ம பதிவு செய்ய இருக்குது என்னென்னு பார்த்திங்கன்னா, திருமூல சித்தர் அவர்கள் அருளிய சாவை தடுக்கவும் மருந்துண்டு அப்படின்ற ஒரு ஆதாரப்பாடல் தான் பார்க்குறோம். சாவை தடுக்க மருந்து உண்டுன்னா எல்லோரும் அதை சாப்பிட்டு சாவாமே வந்துடலாமே, அப்படி தயவு செஞ்சு யாரும் நினைக்காதீங்க. அந்த அளவில் போனோன்னா ஒரு சித்தர், மகான், ரிஷி, முனிவர்கள் இந்த மாதிரி இருந்தால் தான் முடியும். அதுக்கான கட்டுப்பாடுகள், பத்திய முறைகள், மனம், வைராக்கியம், நம்பிக்கை இது எல்லாமே அதிகபட்சமாக இருக்கணும். சராசரி வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இது சாத்தியமில்லை. பாடலானது: மறுப்பது உடல் நோய் மருந்தெனல் ஆகும், மறுப்பது உளநோய் மருந்தென சாலும், மறுப்பது இனி நோய் வாராதிருக்க, மறுப்பது சாவை மருந்தெனலாமே. அதாவது மருந்து ஆனது எப்படி இருக்கணுன்றதுக்கான ஒரு ஆதாரப்பாடல் தான் இது. அதுக்கான விளக்கம்: மறுப்பது உடல் நோய் மருந்தெனல் ஆகும். உடல் நோயை குணப்படுத்த செய்யக்கூடியது மருந்தென்று சொல்லலாம். மறுப்பது உளநோய் மருந்தென சாலும். உளநோய் என்றால் உள்ளம் சார்ந்த நோய்கள், மனம் சார்ந்த நோய்கள். இதை தடுக்கக்கூடியது, குணம் செய்யக்கூடியதுக்கும் மருந்துண்டு. மறுப்பது இனி நோய் வாராதிருக்க. இருக்கக்கூடிய நோய்க்கு நம்ம மருந்து சாப்பிட்டு குணமானதுக்கப்புறம் திரும்பவும் அதே நோய் வாராமல் இருக்கிறதுக்கும் மருந்து இருக்கணும். அதுதான் மருந்து. மறுப்பது சாவை மருந்தெனலாமே. மறுப்பது சாவை மருந்தெனலாமே. இந்த சாவையை மறுக்கக்கூடியது உண்மையான மருந்து. இப்படிப்பட்ட மருத்துவ தன்மையும் மருந்துகளும் இருக்கக்கூடியது இந்த சித்த வைத்தியம். சித்தர்கள் வழியில் வந்த மருத்துவம், அதுதான் சித்த மருத்துவம். நம்ம ஜுரம் அப்படின்னு வந்தால் அது நமக்கு தெரிஞ்ச விஷயம். தலைவலியை கட்டுப்படுத்துகிறோம், முட்டி வலியை கட்டுப்படுத்துகிறோம். திடீர்னு முடி கொட்டுச்சுன்னா ஆயிலை தடவி நம்ம சரி பண்ணிக்கிறோம். இந்த லெவலில் இருக்கும்போது ஒரு மருந்து அப்படின்ற வார்த்தை எப்படிப்பட்டது? மருந்து எப்படி இருக்கணுங்க அப்படின்னா இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், ரவுண்டாக இருக்கணும், கேப்சூலாக இருக்கணும், லேகியமாக இருக்கணும், அந்த மாதிரி இல்லாமல் இந்த 4 வரிகளில் திருமூல சித்தர் அவர்கள் ரொம்ப அழகாக அருமையாக சொல்லியிருக்காரு. உடல் நோய், உளநோய் இது இரண்டையும் சரி செய்யக்கூடியதும், நோய் வாராமல் இருக்கவும் சாவையும் சரி செய்யக்கூடியது இந்த மருந்து. இவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய மருந்துக்கான ஆதாரம் தான் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் சித்தர் வழியில், சித்த மருத்துவத்தில் கொஞ்சம் ஈடுபாட்டுடன் செயல்படுங்கள். நம்ம தமிழ் கலாச்சாரமும் சித்தர் வாழ்ந்த அந்த பூமியில் அவர்கள் விட்டு சென்ற சில பொக்கிஷங்கள், சில தன்மைகள் கூடுமான வரைக்கும் மீட்டெடுக்கவும் முயற்சி செய்யுங்கள். நன்றி.